Dear students, next we are going to discuss basis for classification. அதாவது வகைப்படுத்தலோட சில அடிப்படை அம்சங்கள் என்ன? So what are the basis of classification? There are four important bases. First one is called level of organization. Second one is called symmetry. Third one is called germ layers. Then fourth one is called nature of coelom. Level of organization, symmetry, germ layers, then nature of coelom. So we have to discuss one by one. First one is called level of organization. Level of organization means and the animals are grouped as unicellular or multicellular based on cell, tissue, organ and organ system level of organization. Whether animals are unicellular or multicellular. ஒரு அனிமல்ஸ் பார்த்தோன்னா அது வந்து ஒரு செல் உயிரியா பல செல் உயிரியா அப்படிங்கிறத எதை பொறுத்து எதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா ஸோ செல்ஸாக இருக்கலாம், டிஷ்யூவாக இருக்கலாம், ஆர்கன்னா உறுப்பாக இருக்கலாம், அது உறுப்பு மண்டலங்கள். ஸோ இந்த நான்கை பேஸ் பண்ணி தான் whether animals are unicellular or multicellular. Unicellular is otherwise known as name is called protozoa. Multicellular also known as is called metazoa. அப்போ level of organization means whether animals are grouped as unicellular or multicellular. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். Then second one is called symmetry. Symmetryனா சமச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the arrangement of body parts. Plan of arrangement of body parts. ஸோ பாடி பார்ட்டோட அரேஞ்ச்மெண்ட், அனிமல்ஸோட பாடி பார்ட்ஸ் இருக்குது, அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸை தான் நம்ம வாட் இஸ் கால்ட் சிமிட்ரி அப்படிங்கிறோம். தெர் ஆர் டூ டைப் ஆஃப் சிமிட்ரி. நேம் இஸ் கால்டு ரேடியல் சிமிட்ரி. அப்படின்னா ஆர சமச்சீர் அப்படின்னா ரேடியல் அப்படின்னா ஆரம் அப்படி நம்ம சொல்லணும்னா ரேடியல் சிமிட்ரி. செகண்ட் ஒன் இஸ் கால்டு bilateral symmetry. So don't forget there are two type of symmetry, radial symmetry and bilateral symmetry. So radial symmetry means if the animal is cut through the central axis in any direction. Note that any direction, it can be divided into similar halves. That is called radial. So see this diagram. So இந்த diagram பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஹைட்ராவோட எக்ஸாம்பிள். ஸோ ரேடியல் சிமிட்ரினா சொன்னோம்ல, இதுதான் சென்ட்ரல் ஆக்சிஸ், அதாவது மைய அச்சு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எனி டைரெக்ஷனில், ஸோ இஃப் யூ கட் எனி டைரெக்ஷன், எந்த கோணத்தில் நம்ம கட் பண்ணாலும் இது ஸோ இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து ஸோ எனி டைரெக்ஷன்ஸில் நம்ம கட் பண்ணாலும் ஸோ இட் இஸ் டிவைடட் இன்டு சிமிலர் ஹாஃப்ஸ். ஸோ சிமிலர் ஹாஃப்ஸ் ஒரே மாதிரியான ஸோ பகுதிகளாக வந்து பிரியக்கூடியது. தட் இஸ் கால்டு ரேடியல் சிமெட்ரி. ஸோ இட் கேன் பி டிவைடட் இன்டு சிமிலர் ஹாஃப்ஸ் இன் எனி direction. That is called radial symmetry. Example, so hydra, jellyfish and starfish. Then another example of radial symmetry is called starfish. Starfish oda natchathiram mean சொல்றோம்ல, அந்த starfish oda radial symmetry. Then sea anemone அப்படிங்கிறது என்னன்னா கடல் அள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ எனி டைரெக்ஷனில் நம்ம கட் பண்ணாலும் they are similar halves வந்து, அதாவது ஒரே மாதிரியான பகுதிகளாக வந்து என்ன பண்ணால் ஸோ பிரியக்கூடிய ஒரு மிக முக்கியமானது எந்த டைரெக்ஷனில் கட் பண்ணாலும். தட் இஸ் கால்டு ரேடியல் சிமிட்ரி. டோன்ட் ஃபர்கெட் ரேடியல் சிமிட்ரி. ஸோ நெக்ஸ்ட்டு bilateral symmetry. Bilateral அப்படின்னா இருபக்க சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் த அனிமல் இஸ் கட் த்ரூ த சென்ட்ரல் ஆக்சிஸ் we get two identical calves. ஸோ get two identical calves. எக்ஸாம்பிள் ஃப்ராக் அப்படின்னு சொல்லணும்னா ஃப்ராக் சொல்லலாம். தென் காக்ரோச் கரப்பான் பூச்சி, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் bilateral symmetry. ஸோ we get two identical calves. அதாவது இரு சமமான பகுதிகளாக மட்டும்தான் பிரிக்க முடியும். எனி டைரெக்ஷனில் நம்ம வந்து பார்த்தோன்னா சேம் காப்ஸாக, ஸோ we do not divide. But in this bilateral symmetry
we get divide two identical calves. அதனுடைய ரெண்டு ஐடென்டிக்கல் காப்ஸாக மட்டும்தான் பிரிக்க முடியும். ஸோ இந்த ஹியூமன் பீயிங்ஸ் கூட எக்ஸாம்பிள் ஃபார் bilateral symmetry தான் நம்ம சொல்லலாம். நம்ம ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டாலும் என்ன symmetry? bilateral. See this diagram. So this is the bilateral symmetry. ஸோ எக்ஸாம்பிள் இது பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ டாட்டாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆமாம் சொல்கிறோம்னா. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் bilateral symmetry. ஸோ டார்சல் ரீஜன் அப்படின்னா அதனுடைய மேல் பகுதி, அதாவது ஆன்டீரியர் போர்ஷன். வென்ட்ரல்னால் அதனுடைய பேசல் போர்ஷன். அதனுடைய சென்ட்ரல் போர்ஷன்லேருந்து டூ ஈக்குவல் ஹாஃப்ஸாக மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஃப்ராக்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம ஹியூமன் பீங்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த காக்ரோச்சாக இருந்தாலும் சரி, ஸோ இதெல்லாமே வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராம்ஸை பாருங்கள். ஸோ bilateral symmetry of some insects. ஸோ இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் கேன் பி டிவைடட் இன்ட்டு டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ். டூ ஈக்குவல் ஹாஃப்ஸாக தான் இது பண்ண முடியும். ஸோ வெர்டிகலாக, ஸோ இப்படி ஹரிசாண்டலாக பண்ணால் இது பண்ண முடியும், வெர்டிகலாக பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஃபார் சம் இன்செக்ட்ஸ், bilateral symmetry in insects. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் கால்டு germ layers. germ மீன்ஸ் பார்த்தோன்னா எம்ப்ரியோனா கரு அப்படின்னு சொல்கிறோம். லேயர்ஸ்னால் அடுக்கு, கரு அடுக்கு அப்படின்னு சொல்கிறோம். தேர்டு இம்பார்ட்டண்ட் basis of classification. So the germ layers, when the germ layers are formed, layerனாலே ஒரு அடுக்கு தான். when the germ layers are formed during the development of embryo, when the embryo is developed. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு முட்டை ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதான் எம்ப்ரியோ, உள்ள கருன்னு சொல்கிறோம்ல, அதை சுற்றி என்ன இருக்குது, ஷெல் இருக்கு இல்லையா, முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம லேயர்ஸ் அப்படிங்கிறோம். அதே மாதிரி தான் சம் ஆஃப் த அனிமல்ஸில் பார்த்தோன்னா ஜெம் லேயர்ஸ் டெவலப் ஆகும். எப்போ? டூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ. ஸோ திஸ் ஜெம் லேயர் கிவ் ரைஸ் டு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். இதுதான் வந்து என்ன பண்ணணும்னா ஆர்கன்ஸை வந்து டெவலப் பண்ணும். கோழி முட்டையிலேருந்து டெவலப் ஆகுதுல்ல ஆர்கன்ஸ் எல்லாமே. ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள். These layers give rise to different organs as a embryo in adult. அது முதிர்ந்த ஒன்று பார்த்தோன்னா மெச்சூர் ஆகும்போது they develop a different organs. That is called germ layers. There are two types of germ layers, namely first one is called diploplastic animals, second one is called triploplastic animals. Di na two, tri means three. Diploplastic animals, triploplastic animals. There are two type of germ layers. First one is called diploplastic animals, means the organism with two germ layers. That is called ectoderm and endoderm. Ectoderm and endoderm. The organism with two layers, ectoderm, endoderm. Example. Dear students, see this diagram. Example for diploplastic animals. They have here two germ layers. One is called ectoderm, another one is called endoderm. Ectoderm means the outer layer of germ layers, outer layer. Endoderm means inner layer of germ layers. Ectoderm, endoderm. In this case, diploplastic animals, this ectoderm and endoderm are separated by a jelly-like substance is called mesogilia. What is called mesogilia? It is a non-cellular jelly-like substance. ஒரு jelly, ஒரு colloidal substance மாதிரி இருக்கும். That is called mesogilia. Is a special characters for diploplastic animals. Example, hydra. Next one is called triploplastic animals. Triploplastic animals means they have a three germ layers. One is called outer ectoderm, and inner endoderm, and middle name is called mesoderm. Middle called mesoderm. அதாவது என்ன சொல்றாங்கன்னா வெளியடுக்கு, உள்ளடுக்கு, நடு அடுக்கு. There are three germ layers formed in rabbit. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா rabbitனா முயலில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் லேயர்ஸ் வந்து இருக்கும். தட் இஸ் கால்டு triploplastic animals. Don't forget. Example for diploplastic animals, hydra. Then example for triploplastic animals, rabbit. Dina 2 layers, trina 3 layers. So next xylem. Fourth one is called xylem. Xylem means என்ன அப்படின்னா பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடற்குழி. சம் ஆஃப் த அனிமல்ஸ், சில அனிமல்ஸோட உடல்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேவிட்டி இருக்கும். அதனுடைய சென்ட்ரல் போர்ஷனில் என்ன இருக்குன்னா கேவிட்டி இடைவெளி இருக்கும். அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ திஸ் சீலம் இட் இஸ் எ ஃப்ளூயிட் ஃபில்டு பாடி கேவிட்டி. ஸோ ஃப்ளூயிட் ஃபில்டுனா ஒரு திரவத்தினால் ஆன ஒரு பாடி கேவிட்டி வந்து எதில் இருக்கும் அப்படின்னா இந்த ஜீலமில் இருக்கும்.
So what is the function of this coelom? It is separate the digestive tract from the body wall. அதனுடைய digestive tract, அதாவது அதனுடைய உணவு பாதையில் இருந்து பாடி வாலை வந்து என்ன பண்ணோம், செப்பரேட் பண்ணோம். That is the function of coelom. It is separate the digestive tract from the body wall. Body wall வந்து digestive tract வந்து செப்பரேட் பண்ணக்கூடியதான் what is called coelom ஓட function. There are 3 type of coelom. Note that very important. First one is called acoelomate. Acoelomate. Second one is called pseudocoelomate. Then third one is called coelomate. Don't forget acoelomate, pseudocoelomate. Then third one is called coelomate. Acoelomate means they do not have a body cavity. A means absent. இதில் என்ன கிடையாதுன்னா there is no body cavity. In some animals they do not have a body cavity. Example tapeworm. Tapeworm அப்படின்னா நாடா புழு அப்படின்னு சொல்கிறோம். tapeworm ரிப்பன் ஷேப்பில் இருக்கும். சம் ஆஃப் த அனிமல்ஸோட இண்டஸ்டைனில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வாம்னா புழு. tapewormனா நாடா புழு அப்படின்னு சொல்லுவாங்க. Then second one is called pseudo. Pseudo means false. False means பொய்யான உடற்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உடற்குழி அற்றவை, இது பொய்யான உடற்குழி. They have a false body cavity. ஸோ பாடி கேவிட்டி இருக்க மாதிரியே ஒரு அமைப்பு இருக்கும். எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம் அப்படின்னா உருளை புழு அப்படின்னோம். இது இட் இஸ் ப்ரெசன்ட் இன் இண்டஸ்டைன் ஆஃப் ஹியூமன் பீயிங். நம்ம மனிதனோட இண்டஸ்டைனில் வந்து இருக்கும். இண்டஸ்டைன்னா மீன்ஸ் குடலில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ரவுண்ட் வார்ம். தென் தேர்ட் ஒன் இஸ் கால்ட் coelomate. சம் அனிமல்ஸ் ஹேவ் ட்ரூ coelom. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது coelomate அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேவ் ஏ ட்ரூ coelom. உண்மையான பாடி கேவிட்டி வந்து இதில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃப்ராக்ஸில் பார்த்தோன்னா பாடி கேவிட்டி வந்து ஸோ இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், see this diagram. acoelomate. Acoelomate means A means என்னதுன்னு absence of body cavity. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எந்த பாடி கேவிட்டியும் கிடையாது. ஸோ இதில் 3 லேயர் இருக்குன்னா எக்டோட்டம், மீசோட்டம், தென் எண்டோட்டம். உள்ளே இருக்கக்கூடியது டைஜஸ்டிவ் கேவிட்டி, அதாவது டைஜஸ்டிவ் ட்ராக்டு. இது வந்து பாடி வால். ஸோ சொன்னேன்னா இட் செப்பரேட் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஃப்ரம் த பாடி வால் வந்து இதை செப்பரேட் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ தட் இஸ் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வாட் இஸ் கால்டு coelom அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஃப்ளாட் வார்ம்ஸ். தென் செகண்ட் ஒன் இஸ் கால்டு pseudocoelomate. pseudocoelomateனா ஃபால்ஸ் பாடி கேவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபால்ஸ் பார்த்தீங்களா, இந்த coelom பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து என்னென்னா அந்த பாடி கேவிட்டி இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் அது பாடி கேவிட்டி இல்லை, ஒரு ஃபால்ஸ் coelom அப்படி ப்ரெசன்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம்ஸ். தென் தேர்ட் ஒன் இஸ் கால்டு coelomate animals. Some animals have true coelom or true body cavity. So outer ectoderm, தென் இது பார்த்தோன்னா மீசோட்டம். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீசோட்டம் சொல்கிறோம். இந்த இன்னரில் இருக்கக்கூடியதா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா coelom. இந்த இருக்கக்கூடிய லேயர் இருக்குல்ல, ஸோ இதை தான் வந்து ட்ரூ coelom. அது எங்கே இருக்குன்னா the true coelom present in the mesoderm. அந்த மீசோட்டம் ரீஜனில் தான் the true coelom வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் நிறைய பைலம் குரூப் பார்க்க போகிறோம். வாட் ஆர் தே அப்படின்னா மொலஸ்கா, அனலிட்ஸ், ஆத்ரோபோஸ், எக்கனோடெர்மேட்டா, தென் கார்டேட்டா. இப்படி நிறைய குரூப் ஆஃப் அனிமல்ஸில் coelomate ப்ரெசன்ஸாக இருக்கும், பாடி கேவிட்டி ப்ரெசன்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.